அரசியல்ல உங்களுடைய வெற்றிக்கும், நீங்க அமைச்சராக பணியாற்றுகின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நிலை உயர்ந்ததுக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஜென்யூனா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட்டே நான் ஜெயிக்கணும். சினிமாக்காரங்க வந்த உடனே ஜெயிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஓடிடுவாங்க 1 வருஷத்துல. ஆனா எனக்கு ரிவர்ஸ்ல. நான் வந்து நான் வந்து பார்ட்டிக்கு வேலை செஞ்சு, பார்ட்டி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் கன்டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கேப்ல நான் எல்லா எலக்ஷன், லோக்கல் பாடி எலக்ஷன், பை எலக்ஷன் எல்லாமே பண்ணியிருக்கேன் நான் டிடிபிக்கு. பண்ணும்போது என்னோட தைரியம், என்னோட ஹார்ட் ஒர்க், என்னோட வாய்ஸ் எனக்கு ப்ளஸ் ஆகி எனக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த அம்மா ஜெயிச்சாங்கன்னா வளர்ந்துருவாங்கன்னு சொல்லி வேணும்னே என்ன தோற்கடிச்சிருக்காங்க. ம். அப்புறம் 2வது வாட்டி என்ன சீட்டே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் ஒரு இடத்துல கஷ்டப்பட்டேன், இன்னொரு இடத்துல என்ன எடுத்து போய் போட்டாங்க. அது புது இடம். யார் என்னன்னு தெரியறதுக்குள்ள எலக்ஷன் முடிஞ்சுச்சு. ஸோ அப்ப கூட நான் பயப்படல. ஃபைட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அந்த என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு எங்க ஹஸ்பண்டும் அண்ணங்க. "இல்ல நீ நீ வருவ. உன் டேலண்ட்டுக்கு வருவ. உனக்கு ஒரு டைம் வரும். கொஞ்சம் பொறுமையா இருன்னு" சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தேன். நானும் பின்ன பார்க்காம முன்னுக்கு போனேன். ஸோ அதனால எனக்கு பயப்படாம இருக்கிறதுனால இன்னைக்கு அமைச்சர் ஆவ முடிஞ்சது. அமைச்சர் ஆவறதுக்கு கூட எனக்கு ஃபர்ஸ்ட்டே எனக்கு குடுக்கணும். ரோஜா இல்லாத கேபினெட் இல்லன்னு எல்லா டிவில போட்டாங்க. ஆனா, அங்கேயும் பிரஷர் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் குடுக்காம 2ண்ட் வர மாரி ஆயிடுச்சு. சரி அந்த 2ண்ட் வரக்குள்ள நெறைய எனக்கு பிரச்சனை பண்ணாங்க. ஸோ நான் வந்து ஷார்ட் டெம்பரு அது கோவம் பட்டா, ஒரு அமைச்சருங்கிறவ கோவப்படக்கூடாது. பார்ட்டிக்கு வந்து அவங்களால கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு, அப்ப கூட எனக்கு வராம பண்ணணும்னு பார்த்தாரு. யார் என்ன பண்ணாலும் நான் கோவப்படவே இல்ல. என்னோட எய்ம் நம்ம அமைச்சர் ஆயி காட்டணும். நான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல அமைச்சர் ஆவணும்னு. ஆனா என்ன ஆவாம பண்ணணும்னு பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கு நான் எம்எல்ஏ ஆயி காட்டினேன். மினிஸ்டரும் ஆயி காட்டினேன். என்ன நம்புனவங்களுக்கு நான் மினிஸ்டரா நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாரி என்னோட கஷ்டத்துக்கு நான் எப்போ எம்எல்ஏ, மினிஸ்டர் ஆவணும் தெலுங்கு தேசத்துல. ஆனா நெறைய தடங்கல்ல ஃபைனலா நான் அது சக்சஸ் பண்ணிட்டேன்.